يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்க விளக்க அமர்விலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கேள்விகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதில்களும் என்ற தலைப்பில் நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நமக்கு இந்த மார்க்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அருளப்பட்ட இந்த மார்க்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதருக்கு இறை செய்தி வஹியை அறிவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அருமை சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை பெற்று அவர்கள் தங்களுக்கு அடுத்த சமுதாயத்திற்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அப்படியே காலம் காலமாக இந்த சத்திய மார்க்கத்தை நாம் பெற்று வருகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களையும் அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கியிருக்கின்றார். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த சத்திய மார்க்கம் கிடைத்திருக்காது. நபி தோழர்களிலேயே அதிகமான நபி மொழிகளை அறிவித்தவர்களில் ஒருவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஏராளமான கேள்விகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் நாம் தொகுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 2-5-6 அமர்வுகள் இருந்தால் மட்டும்தான் எல்லா செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். என்றாலும் இந்த அமர்விலே நாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்ட சில கேள்விகளையும் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில்களையும் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்முடைய கொள்கை தொடர்பான கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று நம்முடைய சட்டங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இது தொடர்பான பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று மறுமை வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். குர்ஆனில் முரண்படுவதை போன்று தோன்றக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை அல்லாஹ்வின் தூதரிடம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு கேள்விகளை அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டு அதன் மூலமாக இந்த சத்திய மார்க்கத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள்ல நம்ம இன்றைக்கு சில செய்திகளை பார்ப்போம். முதலாவதாக சஹீஹுல் புகாரில 6527வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளுடைய அறிவிப்பாளரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, துஷரூன ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன், மறுமை நாள்ல மனிதர்களாகிய நீங்கள் செருப்பணியாதவர்களாகவும் ஆடை அணியாதவர்களாகவும் ஹத்னா செய்யப்படாதவர்களாகவும் என்ன செய்யப்படுவீர்கள், ஒன்று திரட்டப்படுவீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல அப்படிதான் சொல்லி காட்டுறான், நாம் உங்களை எப்படி இந்த உலகத்துல முதல் தடவையாக படைத்தோமோ அது போன்று நம்மிடம் நீங்கள் மீண்டு வருவீர்கள். நாம தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது நாம செருப்பணிந்து கொண்டோ ஆடை அணிந்து கொண்டோ ஹத்னா செய்தவர்களாக பிறக்கல. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹ்ஷர் மைதானத்துல நம்மை ஒன்று திரட்டும் போது எல்லா ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாகத்தான், செருப்பணியாமல் ஆடை அணியாமல், ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹத்னா செய்யப்படாம தான் என்ன செய்யப்படுவாங்க, ஒன்று திரட்டப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அர்ரிஜாலு வன்னிசாஉ யன்துரு பஅதுஹும் இலா பஅதின், அல்லாஹ்வின் தூதரே, ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுமே. மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டாங்கன்னு சொன்னோம்னா எல்லோரும் ஒருவருடைய அவுரத்தை இன்னொருவர் பார்க்க கூடாது. நம்முடைய மார்க்கத்துல ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய அந்தரங்கங்களை பார்க்க கூடாது, மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை பார்க்க கூடாது. ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய அவுரத்துகளை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. ஒரு ஆணும் பிற பெண்களுடைய அவுரத்துகளை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அப்ப இப்படி மார்க்கர் சொல்லும் போது நிர்வாணமாக எழுப்பப்படுவாங்க, ஆண்களும் பெண்களும் எல்லோரும் ஒரே மைதானத்துல ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுமே. அது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலாக இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாக்கு பதில் சொல்றாங்க, அல் அம்ரு அஷத்து மின் யுஹிம்முஹும் தாலிக், ஆயிஷாவே, அங்க உள்ள மறுமையில மஹ்ஷர்ல ஒன்று திரட்டப்படும் போது உள்ள அந்த கடினமான சூழல் இருக்கிறது, அது ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்காது. ஒருவன் எப்படி இருக்கிறான், செருப்பு அணிஞ்சிருக்கிறானா, ஆடை அணிந்திருக்கிறானா, அல்லது அவன் ஆடை அணியாமல் இருக்கிறானா என்றெல்லாம் கவனிக்கக்கூடிய நிலைமை என்ன செய்யாது, இருக்காது. மறுமை நாளுடைய நிலைமை எப்படி இருக்கும், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், வலா யஸரு ஹமீமுன் ஹமீமா, எந்த ஒரு நண்பனும் இன்னொரு நண்பனை பற்றி செய்ய மாட்டார்கள், விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டும் ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனி, தன்னுடைய தாயை விட்டும் தன்னுடைய தந்தையை விட்டும் தன்னுடைய மனைவியை விட்டும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் ஓடுவான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனுன் யுக்னி, அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈடுபடுத்தக்கூடிய காரியம் தான் மிகைத்திருக்கும். அப்ப மஹ்ஷர் மைதானத்துல சூரியன் ஒரு மைல் தொலைவில் இருக்கும், மக்கள் எல்லாம் வெயில் மூழ்கி இருப்பார்கள். அந்த கடினமான சூழ்நிலை ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய நிலைமை அங்க என்ன செய்யாது, இருக்காது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இந்த கேள்வி இருக்கு பாருங்க, இந்த கேள்வி மஹ்ஷருடைய நிலைமை எவ்வளவு கொடூரமானதாக எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துது. அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவங்க அந்த மாதிரி சூழல்ல நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எச்சரிக்கையும் இந்த கேள்வி என்ன செய்கிறது, நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்ப இது நமக்கு மறுமையில் உள்ள கடுமையான சூழலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இந்த கேள்வியிலிருந்து நபிகள் நாயகம் அதற்கு சொன்ன பதிலிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியுது, தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இன்னொரு செய்தி நாம பார்க்கிறோம். இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 103வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னோம்னா, லா தஸ்மஉ ஷையன் லா தஅரிஃபுஹு இல்லா ராஜிஅத் ஃபீஹி ஹத்தா தஅரிஃபு. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை செவியேற்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு புரியல அல்லது தெரியல, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க காதுல விழுந்துச்சு சொன்னோம்னா அதை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வரைக்கும் செய்வாங்க, திரும்ப திரும்ப தொடர்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு தபியத், அவங்களுடைய பழக்கம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சொல்றாங்க ஆயிஷாட்ட, மன் ஹூசிப உذிப, யார் மறுமை நாள்ல யாருடைய கணக்கு விசாரிக்கப்பட்டு விட்டதோ அவன் கண்டிப்பாக நரகத்தில் வேதனைப்படுத்தப்பட்டு விட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை விசாரணைக்காண்டி கொண்டு வந்துட்டா வச்சுக்கிடுங்க, நம்ம நினைச்சு நம்ம முடிவு பண்ணணும், நம்ம கதை என்ன செஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்ப இது நபிகள் நாயகத்துடைய வார்த்தை, மன் ஹூசிப உذிப, யார் விசாரணைக்காக முன்னிறுத்தப்பட்டு விட்டானோ, யார் கணக்கு கேட்கப்பட்டு விட்டானோ அவன் நரகத்திற்கு தள்ளப்பட்டு விட்டான், நரகத்திற்கு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு விட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நபிகள் நாயகத்துடைய இந்த வார்த்தை ஒரு முரண்பாடா தெரியுது. என்ன முரண்பாடா தெரியுது? அவங்க ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அலைஸ யகூலுல்லாஹு தஆலா ஃபஸௌஃப யுஹாஸப் ஹிஸாப யஸீரா, யாருடைய செயல்களின் ஏடு அவங்களுடைய வலது கரத்துல கொடுக்கப்படுதோ அவங்க மிக இலகுவான கேள்வி எனக்கு கேட்கப்படுவார்கள், மிக ரொம்ப ஈஸியா செய்யப்படுவாங்க, விசாரணை செய்யப்படுவாங்க. ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க, விசாரணை செய்யப்பட்டாலே என்ன செஞ்சாச்சு, அவனுக்கு நரகம் தான் வருது. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது, யாருடைய செயல்களின் ஏடு வலக்கரத்துல கொடுக்கப்படுதோ அவங்களுக்கு மிக இலகுவான விசாரணை, வலக்கரத்துல கொடுக்கப்பட்டாலே அவங்க எங்க போயிடுவாங்க, சொர்க்கவாசி. அப்ப சொர்க்கவாசிகளான மூமின்களுக்கு ரொம்ப லேசான விசாரணை என்று குர்ஆன்ல இருக்கும்போது, அப்ப லேசான விசாரணை விசாரணை தானே, விசாரிக்கப்பட்டாலே நரகம் சொன்னோம்னா லேசான விசாரணை மறுமையில ஒண்ணு இருக்குது, அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு குர்ஆன் சொல்லுத. உங்களுடைய இந்த வார்த்தையும் குர்ஆன் வசனம் முரண்படுதுன்னு நினைச்சாங்க. அந்த கேள்வி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஆயிஷாவே இன்னமா காலிக்கல் அருள், அது எடுத்துக்காட்டு விசாரணை பண்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தனை கூப்பிட்டு இப்படி செஞ்சியா இப்படி செஞ்சியான்னு கேள்வி கேட்டாதான் விசாரணை. ஒரு நீ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற கேட்டாதான் விசாரணை. ஒருவனை அழைத்து இந்த மாதிரி செஞ்சிருக்க, உனக்கு நான் மன்னிச்சிட்டேன், இப்படி எடுத்து காட்டுறாங்க பாருங்க. விசாரணை செய்யாமல் நீ இந்த மாதிரிலாம் பாவங்கள் செய்திருக்கின்றாய் என்று எடுத்து காட்டுவது அது விசாரணை அல்ல. லேசான விசாரணை என்று அல்லாஹ் சொல்வது அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் கிடையாது. குர்ஆன்ல ஊத்திய கிதாபஹு ஃபி யமீனி பி யமீனி, யாருடைய செயல்களின் ஏடு அவருடைய வலக்கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாப யஸீரா, ஹிசாப்னாலே கேள்விகளை கேட்கிறது, விசாரணை பண்றது, துருவி துருவி விசாரிக்கிறதுக்கு பார்த்தா ஹிசாப். அப்ப இந்த வசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தோடு நாம புரிந்து கொள்ள கூடாது. இந்த வசனத்துல சொல்லப்படக்கூடிய லேசான விசாரணை என்பது விசாரணையே கிடையாது, அது எடுத்து காட்டுவது, அவ்வளவுதான். எடுத்து காட்டிட்டு உனக்கு எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்புறது. அப்ப இந்த வசனத்துடைய விளக்கத்தை ஆயிஷா கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னமா தாலிக்கல் அருள், அது எடுத்து காட்டுவது மட்டும்தான். வலாக்கின் மன் நூகிஷல் ஹிசாப், யாருடைய விசாரணை துருவப்பட்டு விட்டதோ எஹ்லிக், அவன் அழிந்து விட்டான். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த கேள்வி ரொம்ப ஒரு ஆழமான அற்புதமான ஒரு கேள்வி. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்வி இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, இந்த திருமலை குர்ஆனுடைய சரியான கருத்து நமக்கு என்ன செஞ்சிருக்காது, விளங்கியிருக்காது. குர்ஆனும் சுன்னாவும் முரண்படுவதை போன்ற ஒரு தோற்றம் நமக்கு என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்வி நபிகள் நாயகத்துக்கு கேட்கப்பட்டு அவங்க அந்த முரண்பாட்டை மிக அற்புதமா செஞ்சுட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்ப இது எவ்வளவு அதே போன்று இந்த கேள்வி இருக்கு பாருங்க. மார்க்கத்தை ரொம்ப நுணுக்கமாக சிந்திக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்வி செய்ய முடியும், கேட்க முடியும். அது போன்று இந்த கேள்வி என்பது மறுமை நாளில் மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கேள்வியாக என்ன செஞ்சிருக்கு, அமைந்திருக்கிறது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க விசாரிக்கப்பட்டாலே அவன் அழிந்து விட்டான். அப்படிதான் லேசான விசாரணை விசாரிக்கப்படுவது குர்ஆன்ல வருது. அப்ப நபிகள் நாயகம் விளக்குறாங்க, லேசான விசாரணை என்பது எடுத்து காட்டுவதுதான். ஆனா அது என்ன கிடையாது, விசாரணை செய்வது கிடையாது. அல்லாஹ் யாரையாவது விசாரிக்க துவங்கி விட்டால் கண்டிப்பாக அவன் அழிந்து விட்டான், அவனுக்கு நரகம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க.
அதே போன்று சஹீஹுல் புகாரில 6032வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில அவங்கள்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. உடனே உள்ள வர முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் சந்திக்கணும்னா அனுமதி கேட்டு தான் செய்ய முடியும், வர முடியும். அப்ப நாமும் எந்த வீட்டுக்கு போனா அனுமதி கேட்டு தான் உள்ள போகணும். அப்போ அவர் அனுமதி, வெளியே ஒரு மனிதர் அனுமதி கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தவொன்னே ஆயிஷாட்ட சொல்றாங்க, பிஸ அஹுல் அஷீரா, அந்த குடும்பத்திலேயே இவர் ரொம்ப கெட்ட மனிதன் அப்படிங்கிறாங்க. அந்த குடும்பத்திலே இவர் யாரு? கெட்ட மனிதன். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் புறம் பேசுவது கூடாது. அதே நேரத்தில் சில நேரங்களில் சிலரால் சில பாதிப்புகள் ஏற்படும் என்று தெரிந்து கொண்டார். இந்த சபைக்கு ஒரு ஆள் வரப்போறாரு, அவரால் இந்த சபைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அல்லது சபையில உள்ளவங்க அவரை விட்டு நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கும் போது அதை பற்றி எச்சரிக்கை நாம் என்ன செய்தாக வேண்டும். ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்துறான்னு வச்சுக்கிடுங்க. உங்கள்கிட்ட ஒரு ஆள் கேட்கிறாரு, இவர்கிட்ட போய் என்ன வெளிநாட்டுக்கு போறது பணம் கட்டலாமா? உங்களுக்கு தெரியுது அவர் என்ன செய்வாரு, ஏமாற்றுவார் என்று. அப்போ நீங்க அவரை பத்தி சொல்லி ஆகும். இந்த மாதிரி புறத்துக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது? அனுமதி இருக்குது. மார்க்கத்தில் புறம் பேசுவது கூடாது. அது ஒருவருடைய மானத்தை பாதுகாப்பதற்கு, ஒருவருடைய செல்வத்தை பாதுகாப்பதற்கு, ஒருவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு, ஒன்றுடைய உண்மைத்தன்மையை சில நேரங்களில் அறிந்து கொள்வதற்கு பேசியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு என்ன செஞ்சாகணும்? பேசியாகும். அப்ப அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் அந்த குடும்பத்திலேயே ரொம்ப கெட்ட ஒரு மனிதர் அப்படின்னு செய்றாங்க. சொல்லிட்டு வபீஸ இப்னுல் அஷீரா, அந்த குடும்பத்திலேயே இவர் உள்ளவங்களே ஒரு கெட்ட ஒரு மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்துல பேச ஆரம்பித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அவர்கிட்ட ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன விளங்கிட்டாங்க? அவர் கெட்ட மனுஷன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கெட்ட மனிதராக ஒருவருடைய குணம் கெட்ட குணமா இருக்கிறதுனால அவர் வந்தவுடனே கரண்டு முரடா பேசி அனுப்பணும் போல் இருக்குன்னு விளங்கிட்டு அவங்க ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அவர் வந்தவுடனே நல்லபடியா அழகா பேசி சிரித்து சந்தோஷமாக பேசி அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவர் போனவன ஆயிஷா கேட்குறேன், யார் ரசூலல்லாஹ் ஹீன ரஐத ரஜுல, அந்த மனிதரை நீங்கள் பார்க்கும்போது குல்தலவு கதாவ கதா, இப்படிலாம் நீங்க சொன்னீங்களே, அந்த மனிதர் சரியில்லாத ஆளு, ரொம்ப குடும்பத்திலேயே ரொம்ப மோசமான ஆளு சொன்னீங்களே, ஆனால் சும்ம தல்லக்த ஃபீ வஜீஹி வம்பஸத இலைஹி, நீங்க அவர் உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு நீங்க பேசி அவர்கிட்ட நீங்க மகிழ்வோடு நீங்கள் உரையாடி கொண்டிருந்தீர்களே அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா ஆயிஷா மத்தா அஹித்தினி ஃபஹாஷிம், ஆயிஷாவே நான் தீய வார்த்தைகளை பேசக்கூடியவனாக என்னிடம் நீ எப்போது அனுபவப்பட்டிருக்கின்றாய்? நான் தீய வார்த்தையை பேசி என்றைக்கா நீ கவனித்திருக்கின்றாயா? இன்ன ஷர்ர நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா, மறுமை நாள்ல மக்களிலேயே அந்தஸ்துல ரொம்ப மோசமானவன் யாருன்னு சொன்னால் மன் தரக்கஹுன் நாசு இத்திகா ஃபூஷிஹி, எவனுடைய தீய வார்த்தைகளுக்கு பயந்து மக்கள் அவனை விட்டு ஒதுங்கி செல்வாங்களோ அவன் தான் மக்களிலேயே மோசமானவன். எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் அவரால் பாதிப்பு ஏற்படும் சொன்னாலும் அவர்கிட்ட உரையாடும் போது இன்முகத்தோடு செய்யணும் உரையாடும். அதற்காக அவன் கெட்டவன் என்பதற்காக அவர்கிட்ட சம்பந்தமில்லாத விஷயத்துல பேசும்போது கரடு முரடாக தீய வார்த்தைகளை பேசி அவரிடம் நாம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது நிச்சயம் கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எதுக்காண்டி அவரை பத்தி சொன்னாங்க? அவரால் ஏற்படக்கூடிய கேடுகளில் இருந்து அந்த சபையில உள்ளவங்களை எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்களே தவிர அதற்காக அவரிடம் சில தீய பண்புகள் இருக்கிறது என்பதற்காக தீய பண்புகள் உடையவங்க நம்ம சந்திக்கும் போது அவங்கள்ட்ட ரொம்ப கரடு முரடா நடந்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. பேச வேண்டிய பேச்சுக்களை அழகிய முறையில் பேசணும், அழகிய முறையில் உரையாட வேண்டும். இது ஒரு மூமினுடைய பண்பு. அப்ப இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்ற கேள்வியில இருந்து நமக்கு பல்வேறு பாடங்கள் படிப்பினைகள் இருக்குது. ஒருவர் நமக்கு பிடிக்காத சில குணங்கள் உடைய மக்கள் இருப்பாங்க. சில ஆட்கள் துணை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில ஆட்கள் முகத்தாட்சனை பார்க்காம முகத்துக்கு நேரம் என்ன செய்வாங்க, கடுமையாக நடந்து கொள்வார்கள். சில இந்த மாதிரி ஒரு பிடிக்காத பண்புகளுக்கு உரிய சில ஆட்கள் நீங்க பார்க்கலாம். 5 காசு முன்ன பின்ன வந்துட்டா கூட ரொம்ப கடுமையான செய்வாங்க, பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மூமின் என்பவன் நல்ல நற்குணம் உடையவனாக இருக்க வேண்டும். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஹியாருக்கும் ஹியாருக்கும் அஹ்லாக்கன், ஹியாருக்கும் ஹுல்கன், உங்களை சிறந்தவர் யாருன்னு சொன்னால் உங்களை யாரு குணத்தால் சிறந்தவரோ அவர் தான் மூமின்களே சிறந்தவர்.
இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் நபியாக அனுப்பப்பட்டதின் நோக்கமெல்லாம் நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காகத்தான். நபிகள் நாயகத்துடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நற்குணத்திற்குரிய உதாரணம். இன்னக்கல் அலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறோம். அப்ப நம்ம யாராக இருந்தாலும் சரி, நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள், சிலர்கிட்ட அவங்களுடைய குணங்கள் கெட்ட குணமாக கூட இருக்கிறாங்க. ஆனா அவர்களிடம் பேசும்போது அழகிய முறையில் கையாள வேண்டும், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேச வேண்டும், இன்முகத்தோடு பேச வேண்டும் என்கின்ற இந்த வழிமுறையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இந்த கேள்வி இது நம்ம என்ன செய்யறோம், விளங்கிக் கொள்ள முடியாது. நம்ம பார்க்கலாம்ல, சில ஆளை பத்தி ரொம்ப டேஞ்சர்னு சொன்னோன்னு சில ஆளுங்க என்ன செய்வாங்க, அவர் டேஞ்சராகவே நடப்பாங்க. அவர் டேஞ்சர், ஆனா அவர்கிட்ட பேசும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, கரடு முரடா ரொம்ப ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிராக தீய வார்த்தைகளை பேசி அல்லது ரொம்ப ஹார்ஸா அவர்கிட்ட நம்ம நடக்க வேண்டியது கிடையாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே போன்று நாம ஒரு செய்தியை பார்க்கிறோம், புகாரில 6366வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, மதீனாவுல உள்ள ஒரு வயதான யூத பெண்மணி, 2 யூத பெண்கள், வயசான பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்க வர்றாங்க. யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் வேதம் இருந்தது, தௌராத் வேதம் இருந்துச்சு. நபிகள் நாயகம் தௌராத் வேதத்தில் நபிகள் நாயகம் இறை தூதராக அனுப்பப்படுவார்கள், அதை நம்பிக்கை கொண்டாதான், அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவங்க இந்த தேசத்துல தோன்றுவாங்க, எல்லாமே சொல்லப்பட்டுச்சு. அப்ப தௌராத் வேதத்துல பல்வேறு நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட மாதிரி பல்வேறு மறைமான விஷயங்கள், கபருடைய வாழ்க்கை, மர்மிய வாழ்க்கை, இதை பற்றி எல்லாம் தௌராத் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2 யூத பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்க வர்றாங்க. அப்ப அந்த வயதான 2 பெண்மணிகளும் அவங்கள்ட்ட அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இன்ன அஹ்லல் குபூர் யுஅzzபூன ஃபீ குபூரிஹிம், மன்னரில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள், இறந்து போனவங்க அந்த மன்னரில் என்ன செய்யப்படுவாங்க, வேதனை செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இந்த யூத பெண்மணிகள் சொல்வதற்கு முன்பாக மன்னரை வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியும் கேள்விப்பட்டதும் இல்லை. அப்ப இந்த யூத பெண்கள் மௌத்தா போன பிறகு மன்னரையில வேதனை இருக்குன்னு என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே ஆயிஷா சொல்றாங்க, ஃபகذبتهما, அந்த இருவரையும் நான் நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டேன், நீங்க சொல்றது பிழை, நீங்க பொய்யா சொல்றீங்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. வேதனைங்கிறது எங்கதான் இருக்கும், நரகத்துல தான் இருக்கும். சொர்க்கம் நரகம் எல்லாமே மறுமையில உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகுதான். மன்னரை வேதனை கபூர் வேதனை என்று ஒன்று கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க ஆயிஷா சொல்றாங்க, வலம் உன்இம் அன் உஸத்திகஹுமா, அந்த இருவரையும் உண்மைப்படுத்துவதற்கு நான் முயலவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேருடைய கருத்தையும் உண்மை ஏத்துக்கல. அப்ப 2 பேரும் போயிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வர்றாங்க. வந்தவுடனே அவங்க கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன அஜூஸைனி, இந்த 2 யூத பெண்கள், வயோதிக யூத பெண்களும் அவங்க இந்த மாதிரி நம்ம மௌத்தா போன பிறகு மன்னரில் நமக்கு வேதனை இருக்குன்னு அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க, அது உண்மையா? நாம 2 பேரும் சொல்லும் பொய்ன்னு நான் என்ன செஞ்சுட்டேன், சொல்லிட்டேங்கிறாங்க. அப்ப நபியா நாயகம் சொல்றாங்க, சதகத்தா, அந்த 2 பெண்களும் உண்மைதான் சொல்லி இருக்கிறார்கள். இன்னஹும் யுஅzzபூன அஸாபன், அவர்கள் மௌத்தா போனவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்படுவார்கள். எந்த அளவுக்கு வேதனை செய்வாங்கன்னா, தஸ்மஉல் பஹாயிமு குல்லுஹா, எல்லா விலங்கினங்களும் எல்லா ஜீவராசிகளும், மனித ஜின்னை தவிர எல்லா ஜீவராசிகளும் அந்த மன்னரை வேதனையை செவியேற்கும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரை வேதனை எவ்வளவு கடுமையானது, அது எல்லா ஜீவராசிகளுமே அந்த மன்னரை வேதனை செய்யும், பாபிகள் மன்னரைக்குள்ள வேதனை செய்யப்படுவது செவியேற்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. ஆயிஷா சொல்லி காட்டாங்க, ஃபமா ரஐதுஹு பஅது ஃபீ ஸலாத்தின் இல்லா தஅவ்வத மின் அஸாபில் கப்ர், நபிகள் நாயகம் இதை சொன்ன பிறகு அவங்க எந்த தொழுகையை தொழுதாங்க, சுன்னத்தான தொழுகையை தொழுதாலும் சரி, அதே போன்று ஃபர்லான தொழுகையை தொழுதாலும் சரி, ஏன் ஜனாசா தொழுகையில் உள்ள துவாக்கள் இருந்தாலும் சரி, எந்த தொழுகையை அவர்கள் தொழுதாலும் கபூர் வேதனையிலிருந்தும் என்ன செய்வார்கள், அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். அப்போ முதலாக மன்னரை வேதனையை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பதான் சஹாபாக்களுக்கு அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த யூத பெண்கள் ஆயிஷாட்ட கேள்வி கேட்ட பிறகு, அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்ட பிறகுதான் மன்னரை வேதனை தொடர்பான விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷாக்கு சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு என்ன செய்றாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இந்த கேள்விகள் ஒவ்வொன்றுமே நமக்கு பல்வேறு அகீதா ரீதியா நம்ம நம்ப வேண்டிய விஷயங்களை பற்றிய அந்த கேள்வியாக இருந்திருப்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு செய்தியை நாம பார்க்கிறோம், சஹீஹ் முஸ்லிம்ல
பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7288வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இரவுலையும் ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டில் என்ன செய்வாங்க, தங்குவாங்க. அந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தங்கி இருக்கக்கூடிய ஒரு இரவுல அவங்க இரவு நேரத்தை திடீர்னு செஞ்சாங்க, எழுந்து வெளியே போறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு ரோஷம். என்ன ரோஷம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு தங்க வேண்டிய இரவுல நமக்கு தெரியாம இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு அவங்க போறாங்க போல் இருக்குதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, ஃபகிர்து அலைஹி, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் ரோஷப்பட்டேன். அப்போ போன பிறகு அவங்க ரசூலா திரும்ப வர்றாங்க. நான் செஞ்சதை அவங்க என்ன செய்றாங்க பார்க்குறாங்க. ரொம்ப ரசூலாட்ட ஒரு கோபமான முறையிலோ அல்லது ரோஷப்பட்ட முறையிலோ வித்தியாசமான வெளிப்பாடுகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளிப்படுத்துறாங்க. அப்ப ரசூல் அதை பார்க்குறாங்க, ஆயிஷாவுடைய செயல்பாட்டை எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, மாலக்கி ஆயிஷா அகிர்த்தி, ஆயிஷாவே உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ரோஷம் வந்துருச்சா, உனக்கு தெரியாம நான் உனக்கு தெரியாம இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு போறேன்னு சொல்லி உனக்கு ரோஷம் வந்து விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒமாலி லா யகாரி மிஸ்ரி அலா மிஸ்ரிக், அல்லாஹ் என்பதிலே என்னை போன்ற ஒரு பெண் உங்களை போன்ற ஒரு கணவர் மீது எப்படி ரோஷப்படாமல் இருக்க முடியும்? என்னோடு தங்க வேண்டிய நாளில் நீங்க என்னை விட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு ரோஷம் வராம என்ன செய்யும்? அப்ப எனக்கு என்ன செய்யும், ரோஷம் வரத்தானே செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபியா நாயகம் கேட்டாங்க, அஜாக்கி அகது ஜாக்கி ஷைத்தானுக்கி, ஆயிஷாவே உங்கள்கிட்ட உன் ஷைத்தான் வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. அப்போ ஆயிஷா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அவ மழைய ஷைத்தான், என்னோட ஷைத்தான் இருக்கின்றானா? கால நகம், ஆமா உன்னோட ஷைத்தான் இருக்கின்றான், ஆயிஷாவுடைய கேள்வி. அப்ப ஆயிஷா திரும்ப கேட்கிறாங்க, ஓ மஅ குல்லி இன்சானி, எல்லா மனிதரோடும் ஷைத்தான் இருக்கிறானா? நபியா நாயகம் நாம், ஆம் எல்லா மனிதர்களோடும் ஷைத்தான் இருக்கிறான். அடுத்து கேட்கிறாங்க, ஓ மஅக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்பதிலே உங்களோடும் ஷைத்தான் இருக்கின்றானா? அப்ப நபியா நாயகம் நாம் என்னோடும் ஷைத்தான் இருக்கின்றான். வலாக்கின் ரப்பி ஆனனி அலைஹி ஹத்தா அஸ்லம், என்றாலும் என்னுடைய இறைவன் அவன் எனக்கு கட்டுப்படுவதற்கு எனக்கு அவனுக்கு எதிராக உதவி செய்து விட்டான். நபிகள் நாயகத்துக்கு சாட்டப்பட்ட ஷைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல விஷயத்தை தவிர வேற எதையும் செய்ய மாட்டான், உத்தரவிட மாட்டான். அந்த ஷைத்தான ரசூலுல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்தது யாரு? நபிகள் நாயகம் நபியாக இருப்பதனால அவங்களே ஷைத்தானை கட்டுப்படுத்திட்டாங்க கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாக்கின் ரப்பி அஆனனி அலைஹி, என்றாலும் அவனுக்கு எதிராக என்னுடைய இறைவன் எனக்கு உதவி செய்து விட்டான். ஹத்தா அஸ்லம, அவன் கட்டுப்பட்ட நல்ல, அதாவது எனக்கு கட்டுப்பட்டு விட்டான், அல்லது எனக்கு அவன் இஸ்லாத்தை ஏற்று விட்டான், அல்லது எனக்கு அவன் நல்லதை ஏவுவான் அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம். அப்போ பாருங்க, இதுல இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்வியில நமக்கு நம்பிக்கை ரீதியாக பல்வேறு விஷயங்கள் இதுல இருக்கு. என்ன விஷயங்கள்? ஒவ்வொரு மனிதனோடும் ஷைத்தான் இருக்கின்றான், நம்மோடு ஒரு மலக்கும் இருக்கிறாங்க, ஷைத்தானும் இருக்கிறாங்க. நபியான இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மலக் என்ன செய்வாரு, நமக்கு நல்லதை நம்முடைய உள்ளத்துல போடுவார். ஷைத்தான் என்ன செய்யுமா, நமக்கு கெட்டதை நம்முடைய உள்ளத்தை என்ன செய்வான், போடும். அப்போ ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு ஷைத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கான், சாட்டப்பட்டிருக்கிறான். வெளியிருந்து கெடுக்க வர ஷைத்தான் ஒண்ணு, அது மட்டும் இல்லாம நம்மோடு நம்மை கெடுப்பதற்கு ஒரு ஷைத்தான் என்ன செய்கின்றான், இருக்கின்றான் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் மூலமாக நாம் நம்ப வேண்டிய விஷயம், அக்கீதா விஷயமாயிருக்கு. சரி, எல்லா மனிதர்களோடும் இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் என்ன செய்கின்றான், ஷைத்தான் இருக்கின்றான். அந்த ஷைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வானே தவிர என்ன கிடையாது மாட்டான், கெட்டதை என்ன செய்ய மாட்டான், ஏவ மாட்டான். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஷைத்தானையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு என்ன செய்யாது, கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருந்திருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. என்ன வார்த்தை, என்னுடைய இறைவன் எனக்கு அவனுக்கு எதிராக உதவி செய்து விட்டான். அப்ப ஷைத்தானை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ் சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்ததை விட பல மடங்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஷைத்தான் நல்லதை சொல்ற மாதிரி வசப்படுத்தணும் யாரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அப்ப யாரும் நான் ஷைத்தானை வசப்படுத்தி வச்சிருக்கிறேன், நான் ஏவி விட்டுருவேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொய்கள், மார்க்கத்துக்கு எதிரானவைகள், அவற்றை நம்புவது வழிகேடு பண்ற பல்வேறு விஷயங்கள் இந்த ஒரு ஹதீஸ்ல நமக்கு கிடைக்குது.
அப்ப இந்த ஹதீஸ் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த சாதுரியமான புத்திசாலித்தனமான கேள்விகள் மூலமாக நம்முடைய நம்பிக்கையை நாம் தெளிவுபடுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நமக்கு கிடைப்பதை பார்க்கிறோம். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, குர்ஆன்ல ஒரு வசனம், மறுமை நாள்ல வந்து முதல் சூர் ஊதப்படும் பாருங்க, முதல் சூர் ஊதப்படும். முதல் சூர் ஊதப்பட்டா என்ன நடக்கும்? பர்சக் கபர் வாழ்க்கையில உள்ளவங்க வந்து மயக்கம் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரெண்டு மௌத்து கிடையாது. மௌத்தா போனவங்க கபர் வாழ்க்கையில அவங்க கெட்டவங்களா இருந்தா என்ன செய்யறாங்க, அவங்க வந்து துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லவங்களா இருந்தா சொர்க்க வாழ்க்கையில இருக்கிறாங்க. அப்ப முதல் சூர் ஊதப்பட்டவுடனே கபூர் வாழ்க்கையில உள்ளவங்க எல்லாரும் மூர்ச்சை அடைந்து விடுவாங்க. உலகத்துல இருக்கிறாங்களா இல்லையா, இவங்க எல்லாரும் செஞ்சிருவாங்க, மௌத்தாயிருவாங்க. ரெண்டாவது சூர் ஊதப்பட்டவுடனே முதல் சூருக்கும் ரெண்டாவது சூருக்கும் மத்தியில 40 இருக்குது நபிகள் சொன்னாங்க. அது 40 நாளா 40 வருடமா 40 வினாடியா சொல்லல, 40 இருக்குதுன்னு சொல்ல என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க 40 இடைவெளி. அப்போ அந்த முதல் சூர் ஊதப்பட்ட பிறகு எல்லாருமே பர்சக் உலகத்துல உள்ள எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, மயக்கம் அடைஞ்சிருவாங்க. பூமியில உள்ள எல்லாரும் மௌத்தாயிருவாங்க. மௌத்தான பிறகு ரெண்டாவது சூர் ஊதப்படுமா இல்லைங்களா? ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே எல்லாருமே மௌத்தாயாச்சுல, பர்சக் உலகத்துல உள்ளவங்க அவங்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்க, பூமியில உள்ள எல்லாரும் சின்ன மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான உடனே ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட எல்லாரும் மண்ணறைகள் இருந்து என்ன செய்வாங்க, வெளிப்பட்டு வருவாங்க. இந்த ரெண்டாவது சூர் ஊதப்பட்டு ஆதம் நபியில இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எல்லாரும் வெளிப்பட்டு வந்த பிறகுதான் உலக பேரழிவு என்பது நடக்கும். முதல்ல வந்து மௌத்து, முதல் சூர் ஊதப்படும் போது மௌத்து தான். ரெண்டாவது சூர் ஊதப்படும் போது உலக பேரழிவு நடக்கும். அப்ப எல்லா மனிதர்களுமே பார்ப்பாங்க. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி பெரும் உலுக்கலாக உலுக்கப்படும் போது, வஅஹ்ரஜத்தில் அல்லாஹ் அஸ்காலஹா, இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வஅஹ்ரஜத்தில் அல்லாஹ் அஸ்காலஹா, பூமி தன்னுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் போது, யௌமைதி அந்த நாள்ல மனிதன் கேட்பான், இதுக்கு இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வஅஹ்ரஜத்தில் அல்லாஹ் அஸ்காலஹா ஃபகாலல் இன்சானு யௌமைதின் மாலஹா, அந்த நாளிலே மனிதன் செய்வான், இந்த பூமிக்கு என்ன வாயிற்றுன்னு என்ன செய்வான் கேட்பான். அது எப்படிப்பட்ட நாள்? யௌமைதி யஸ்துருன் நாசு அஷ்தாத்தன் லியுரவ் அமாலஹும், அந்த நாள்ல தான் மக்கள் தங்களுடைய செயல்களை பார்ப்பதற்காக மண்ணறைகள் இருந்து என்ன செய்வாங்க, கூட்டம் கூட்டமாக வெளியே வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனுஷன் மண்ணறையில இருந்து விழுப்பப்பட்டு எல்லாம் நிற்கும் போதுதான் பயங்கரமா பூமி குலுங்கும், தன்னுடைய சுமைகளை வெளிப்படுத்தும். மனுஷன் பூமிக்கு என்னாச்சுன்னு செய்வான் கேட்பான். அதே போன்று நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுறது, மலைகள் பஞ்சா பறக்கிறது, எல்லாமே எப்ப நடக்கும்? ரெண்டாவது சூர் ஊதப்பட்டவன். அல்லாஹ் சொன்னான் இல்லையா, இன்ன ஜல்சலத்த சாஅத்துல ஷைஉன் அதீம், அந்த உலக அழிவு நாளுடைய நடுக்கம்னு பயங்கரமானது. அந்த நாள் எப்படி இருக்கும்? ஆதம் நபியிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எல்லாரும் ஒன்று திரட்டப்பட்டு நிற்கும் போது அந்த நாள்ல வந்து மக்களை எல்லாம் வத்திரநாச சுக்காரா, மக்களை எல்லாம் நீங்கள் போதை வயப்பட்டவர்களாக காண்பீர்கள். ஒமாகும்பி சுக்காரா, அவங்க எப்படிப்பட்டவங்க கிடையாது, போதை வயப்பட்டவங்க கிடையாது. அந்த நாளுடைய திடுக்கம் அப்படி இருக்கும். அந்த நாள்ல வந்து ஒவ்வொரு பாலூட்டக்கூடிய தாயும் தன்னுடைய பாலூட்டக்கூடிய குழந்தையை மறந்து விடக்கூடிய அளவு கடுமையான நாள். ஒரு யௌமை யஜ்அலு வில்தான ஷைபா, ஒரு குழந்தையை கூட நரைத்த ஒரு கருட்டு பருவமாக மாற்றிவிடக்கூடிய நாள். அவ்வளவு பயங்கரமான நாள் இந்த மறுமை நாள். அந்த மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள், நட்சத்திரம் முதிர்ந்து விழுவது, வானம் துண்டு துண்டா வானம் வேறு வானமாக மாற்றப்படுவது, பூமி வேறு பூமியாக மாற்றப்படுவது, மலைகள் பஞ்சாக பறப்பது, இது எல்லாமே எப்ப நடக்கும்னா ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு நடக்கும். எல்லா மனிதர்களுமே என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அப்போ அதுல ஒரு மறுமையுடைய அம்சம் என்னன்னு சொன்னா குர்ஆன் சொல்லி காட்டுது, யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வ ஸமாவாத், அந்த நாள்ல மறுமை நாள்ல வந்து வானங்களும் பூமியும் வானங்கள் வேறு வானமாக மாற்றப்படும், பூமி வேறு பூமியா என்ன செய்யப்படும், மாற்றப்படும். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், பூமியை தன்னுடைய கையில எடுத்து அதை வந்து நம்ம உங்களில் ஒருவர் ரொட்டியை எப்படி தட்டுவா அது போல பூமியை எல்லாம் என்ன செஞ்சிருவான், தட்டிடுவான். பூமியை வந்து வெட்ட வெளியே ஆக்கிடுவான், எந்த மேடுபடும் என்ன செய்யாது, இருக்காது. அப்போ மனிதர்கள் வந்து உயிர்ப்பித்து எழுப்பப்படும் போது எங்க இருப்பாங்க, எங்க இருந்து எழுப்பப்படுவாங்க? மனிதர்கள் உயிர்ப்பித்து எழும்போது பூமியில தான் செய்வாங்க, எழுப்பப்படுவாங்க. அப்ப பூமியில் எழுப்பப்பட்டால் அதுக்கு பிறகுதான் பூமி வேறு பூமியாக மாற்றப்படும், வானம் வேறு வானமாக மாற்றப்படும்னா ஒரு கேள்வி வரும். எந்த கேள்வி வரும்? அப்ப அங்க உள்ள மனுஷங்க என்ன ஆவாங்க?
அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, குர்ஆன்ல அப்படி ஒரு ஆயத்து இருக்கு, யௌமது பத்தலு அர்து கைரல் அர்து வஸ்ஸமாவாத்து, மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல எல்லாரும் உயிர் பிச்சு எழுப்பப்பட்ட பிறகு வானங்கள் வேறு வானங்களாகவும் பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் அப்படின்னு வருது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஃபைன யகூனுன் நாஸி யௌமைதின், அல்லாஹ் என்றதே அப்படின்னா அன்றைய தினம் மக்கள் எங்க இருப்பாங்க? அப்போ யார் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்போ நபியான அலஸ் சிராத், அவர்கள் பாலத்தின் மீது இருப்பார்கள். எல்லோரும் சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னா நரகத்துக்கு மேல ஒரு பாலம் அமைக்கப்படும். அந்த பாலம் சாதாரண பாலம் கிடையாது. ஆதம் நபி காலத்துல இருந்து கடைசி மனிதர் வரை இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் ஒன்று திரட்டப்பட்டாலும் எல்லாரையும் உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பாலம். அப்ப அந்த பாலத்துல என்ன செய்வாங்க? அவங்க இருப்பாங்க. அதாவது அந்த பாலத்துல ஒரு பகுதியில இருப்பாங்க நபியான சொல்லி காட்டுறாங்க. அப்போ பூமி தனி, அந்த பாலம் தனி, நரகம் தனி, எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேள்வி பாருங்க, எவ்வளவு நுணுக்கமான ஒரு கேள்வி. இதையெல்லாம் குர்ஆனுடைய ஞானத்தை அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருந்து நன்றாக புரிந்து வச்சிருந்த கேள்வி கேட்கிறாங்க. மக்கள் எல்லாம் 2வது சூர் ஊதப்பட்ட பிறகு பூமியில தான் செய்யப்படுவாங்க, ஒன்று திரட்டப்படுவாங்கன்னு வருது. அப்பதான் 2வது சூர் ஊறப்பட்ட பிறகு மறுமையாக தான் பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் வருது. அப்ப மனிதர்களை கொண்டு போய் அல்லாஹ் வைப்பான். அப்ப நபியான பதில் சொல்றாங்க, அவங்க பாலத்தின் மீது என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அப்படிங்கிற இந்த செய்தியை நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை நாம இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்வியின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஜாஹிலியா காலத்துல இப்னு ஜதான் அப்படின்னு ஒரு நல்ல மனிதர் இருந்தார். இவர்கிட்ட உள்ள நல்ல பழக்கம் என்னன்னு சொன்னோம்னா, ஜாஹிலியா காலமே எவ்வளவு அறியாமை நிறைந்த மூடத்தனமான காலம் நமக்கு தெரியும். இவர் அறியாமை காலத்திலேயே சொந்த பந்தங்களை இணைச்சு இரத்த உறவுகளை இணைத்து வாழக்கூடிய மனிதராக இருந்தார். ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவராக இருந்தார். அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்னு ஜதான் கான ஃபில் ஜாஹிலியத்தி யஸிலுர் ரஹீம், இப்னு ஜதான் அவங்க அறியாமை காலத்துல இரத்த உறவுகளை இணைத்து வாழக்கூடியவராக இருந்தார். வயுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவராக இருந்தார். ஃபஹல் தாக்க நாஃபிஉஹு, இவையெல்லாம் இந்த நற்காரியங்கள் எல்லாம் அவருக்கு பயனளிக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு மனிதர் அறியாமை காலத்தில் உள்ள மனிதர் இஸ்லாம் சொல்லக்கூடிய நற்காரியங்கள் நிறைய செஞ்சிருக்கிறார். அந்த நற்காரியங்களுக்கு அவருக்கு நன்மை உண்டா, அவர் சொர்க்கம் செல்வாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா யன்ஃபஉஹு, அவருக்கு அவர் செய்த எந்த நற்காரியமும் பயனளிக்காது. இன்னஹு லம் யகுல் யௌமன் ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி யௌமத்தீன், அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட இறைவா விசாரணை நாளில் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அவர் சொன்னதே கிடையாது. அவர் மறுமை நம்பிக்கை இல்லாதவராக இருந்திருக்கிறார். மறுமையை நம்புறவனா இருந்தா வாழ்நாள் செஞ்சிருப்பாங்க, ஒரு தடவையாவது அல்லாஹ் எல்லாம் மறுமையில காப்பாத்து துவா கேட்டிருப்பாங்க. அந்த இப்னு ஜதான் என்பவர் ஒரு தடவை கூட தன்னுடைய வாழ்நாளில் இறைவா மறுமை நாள்ல என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு அவர் சொன்னது கிடையாது. இது நமக்கு பல கேள்விகள் இருக்கு. என்ன பல கேள்விகள் இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே மௌத்தா போன ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்தில் நபியா வந்தாங்க. இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட இறுதி நபி ஈசான்னு நினைக்கிறேன். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்ச கிடையாது, நபி வரவே. 500 ஆண்டுகள் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அப்ப 500 ஆண்டுகள் இந்த உலகத்துக்கு நபி வரல. அரபிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளா என்ன செஞ்சாங்க, இஸ்மாயில் நபியுடைய பரம்பரை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஜாஹிலியா காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு எந்த ஒரு மார்க்க செய்தியுமே அவங்களுக்கு போய் சேரல. இப்ப நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தகப்பனார் எப்ப மௌத்தா போனாங்க? ரசூல தகப்பனார் நபிகள் நாயகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அப்படித்தானே? அவங்க தாயுடைய வயத்துல இருக்கும்போதே மௌத்தாயிட்டாங்க. ரசூல்லாவோட தாயார் எப்ப மௌத்தானாங்க? ரசூல்லா பிறந்து 5 வயசுல என்ன செஞ்சிட்டாங்க, தாயார் மௌத்தாயிட்டாங்க. ரசூல்லா எத்தனை வயசு நபியானாங்க? 40 வயசு நபியானாங்க. இப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதாவது ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி கேட்பார் ரசூல்லாட்ட, ஐனா அபி, என்னுடைய தந்தை எங்கேன்னு கேட்கும்போது ரசூல்லா சொல்லுவாங்க, இன்ன அபி பாபாக்க ஃபின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் எங்க இருக்கிறாங்க, நரகத்தில் இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா,
நாம் இறை தூதரை அனுப்பாமல் யாரையும் என்ன செய்ய மாட்டோம், வேதனை செய்ய மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். ரசூல்லா 40 வயசு நபியா ஆகுறாங்க. அவங்களுடைய தகப்பனார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மௌத்தாயிட்டாங்க. நபிகள் நாயகத்துடைய பிரச்சாரம் யாருக்கு போய் சேரல, தகப்பனாருக்கு போய் சேரல. அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே மௌத்தாயிட்டாங்கல்ல. தாயார் பிறந்த கொஞ்சம் சின்ன வயசுல மௌத்தாயிட்டாங்க. இவங்க எப்பதான் நபியா ஆகுறாங்க, 40 வயசுல நபியா ஆகுறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பார்க்கணும், தன்னுடைய தாயாருடைய கபருக்கு முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் அந்த காட்சியை பார்க்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, எதுக்கு அழுதீங்க? அப்ப நபி அல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தகதம்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி அல்லாஹ்ட்ட நான் அனுமதி கேட்டேன். ஃபலம் யஹதன்னி, அல்லாஹ் எனக்கு செய்த அனுமதி தரல. இஸ்தகதம்து நஸூர கப்ரஹா, என் தாயாருடைய கபரை நான் ஜியாரத் பண்றதுக்கு அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான், அனுமதி கொடுத்தான் நபி அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரசூல் அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. வமா கானதி நபியின் வல்லதீன ஆமனு இஸ்தக்ஃபிருல் முஷ்ரிகீன், நபியாக மாக்கானல் நபி வல்லதீன ஆமனு இஸ்தக்ஃபிருல் முஷ்ரிகீன், நபியாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட யாராக இருந்தாலும் சரி, நபிக்கு மட்டும் கிடையாது நமக்கும் சேர்த்தான், நபியாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட யாராக இருந்தாலும் சரி, இணை வைப்பவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. உளவுக்கானும் உளில் குர்பா, அவங்க எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, மிம்பாயின் மாத்த பையனதாகவும் அன்னவும் அஸ்ஹாபுல் ஜஹீம், இணை வைப்போர் அவர்கள் நரகவாதிகள் தான். தெளிவான பிறகு நரகவாதின்னு சொன்னோம்னா இணை வைத்த கொள்கையில மௌத்தானவங்களுக்கு அல்லாஹ் நரகம்தான் சொன்ன பிறகு நாம அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன் இந்த ஆயத்தை ரசூலா ஓதி காட்டுறாங்க. இப்ப யோசித்து பாருங்க, ரசூலாவுடைய தாயார் நபி பிறந்து சின்ன வயசு நபி ஆகிறதுக்கு முன்னாடியே மௌத்தாயிட்டாங்க. ஏறத்தாழ 35 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தாயிட்டாங்க. நபிகள் நாயகத்துடைய தந்தை நபிகள் நாயகத்துடைய பிரச்சாரம் நபி ஆகிறதுக்கு முன்னாடியே மௌத்தாயிட்டாங்க. ஆனா இந்த 2 பேரும் நரகம், நிரந்தர நரகம். என்ன காரணம்? அன்றைக்கு நபியுடைய மார்க்கம் என்பது நபி வாழும்போது மட்டும் உள்ளது கிடையாது. அந்த நபி மௌத்தாயிட்டாலும் அவருடைய கொள்கை அந்த உலகத்துல இருக்கும் என்று சொன்னால் அதை தேடி படிப்பது ஒவ்வொருவருக்கும் கடமை, தேடி படிச்சாகும். அப்ப நீங்க அறியாமை காலத்துல பார்க்கலாம், இப்ராஹிம் நபியுடைய கொள்கை அங்க இருந்துச்சு. ஒரு சில நல்ல மனிதர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ஆட்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த கொள்கையை தேடி போய் இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை படிச்சு ஷிர்க் வைக்காம இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வல்கா பின் நௌஃபல், ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இப்ராஹிம் நபி கொள்கையை தேடி படிச்சாங்க. அப்போ ஒரு கொள்கையை நம்முடைய கோடிகளை இழந்து பயணங்கள் செய்து நம்முடைய நோய்வாய்ப்பட்டு ஒரு ஊர்ல போய் சரியான கொள்கையை படிக்க முடிஞ்சாதான், வாய்ப்பு இருந்தால் நம்ம போய் தேடி ஆகணும். ஏன்னா கொள்கை தான் மறுமையில காப்பாத்து, இதுதான் நாசம். அப்போ அறியாமை காலத்துல வாழ்ந்த ஒருவராக இருந்தாலும் ஒரு நபியுடைய கொள்கையை தேடினால் அந்த சத்திய கொள்கையை அறிந்து கொள்ள முடியும் என்று இருந்து அவர் தேடாவிட்டால் அவர் எங்கதான் போய் சேர்வாரு, நிரந்தர ஷிர்க்ல மௌத்தாயிட்டா நிரந்தர நரகம். நபி வல்லியே சொல்லக்கூடாது. நபி இல்லாவிட்டாலும் நபியுடைய கொள்கை இருக்கு, நபி செஞ்ச போதனை இருக்கு. அது ரொம்ப சிரமப்பட்டாதான் அந்த கொள்கையை போய் படிக்க முடியும். சிரமப்பட்டு போய் படிச்சாங்க. அந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் இருக்கார் பாருங்க, அவர் என்ன செய்வான்னா ஒவ்வொரு யூத அறிஞர்கிட்டையா தேடி தேடி போவாராம் சரியான கொள்கையை படிக்கிறது. அப்ப இந்த யூத அறிஞர் அவர் தனியா கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், எங்க மேலேயே அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குப்பான்னு எங்க கொள்கையை பின்பற்றாத, நாங்க இப்ராஹிம் நபியுடைய கொள்கையில இல்லை. வெளியில நாங்க இப்ராஹிம் நபி கொள்கைன்னு பேசிக்கிடுவாங்க, உள்ள என்ன செய்வாங்க, நாங்க இப்ராஹிம் நபியுடைய கொள்கையில இல்லைம்பாங்களாம். அதே மாதிரி கிறிஸ்தவ அறிஞர்கள்ட்ட போய் அவர் கேட்பாராம், சத்திய கொள்கையை சொல்லுங்கப்பான்னு. அவங்க சொல்லுவாங்க, நாங்களே வழிகேட்டில் இருக்கிறோம், நாங்க சரியான கொள்கை இல்லை, எங்க மேல அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது, நாங்க சரியான கொள்கையில் இல்லைன்னு சொல்லி அவர் என்ன செய்வார், அறியாமை காலத்திலேயே சத்திய கொள்கையை தேடி பின்பற்றிய ஒரு ஆள் யாரு, அந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற அந்த சஹாபி, நல்ல மனிதர். அப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரு மார்க்கத்தை தேடினால்தான் சத்திய கொள்கையை தெரிந்து கொள்ள முடியும் என்றால், தேடாம ஒரு மௌத்தாயிட்டா வச்சுக்கிடுங்க, அவனும் நிரந்தர நரகம் தான். அப்ப இந்த இப்னு ஜதான் இருக்கார், அதே போன்று தௌஹீது கொள்கை இல்லாம என்ன நற்காரியம் செஞ்சாலும் சரி, என்னத்தை செஞ்சாலும் சரி, எல்லாமே அழிஞ்சு நாசமாயிடும். குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் இணை வைக்க மாட்டாங்க, அதனுடைய கொடுமை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலையின் அஷ்ரக்த லா யஹ்பத்தன்ன அமல், நபியை நீர் அல்லாஹ்க்கு இணை வைத்தாலும் சரி உம்முடைய நல்லறங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், அழிந்து போய்விடும். இணை வைத்தல் என்பது அது ரொம்ப கொடூரமானது. ஒது செய்யாம 1000 ரக்காத் தொழுதாலும் சரி, எவ்வளவு பயபக்தியா தொழுதாலும் சரி, ஒது இல்லாட்டா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி இணை வைப்பு கலந்து விடும் என்றால் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அது நன்மையான செய்யாது, மாறாது. மறுமை நல்ல ஜீரோவா போய் தான் செய்யும், இருக்க முடியும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. இப்னு ஜதான் நல்ல மனிதரா இருந்தார்.
இரத்த உறவுகளை இணைச்சு வாழ்ந்தார், ஏழைகளுக்கு உணவளித்தார். அவருக்கு நற்காரியம் பயனளிக்குமான பயனளிக்காது. ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு? மறுமை நம்பிக்கை இல்லாம இணை வைத்தவராக குஃப்ர்ல மௌத்தா இருக்கிறாரு. அதற்குரிய ஆதாரம் என்ன? நபியான சொன்னாங்க, ஒரு நாள் கூட ரப்பி குஃபிர்லி ஹத்தியாத்தி யௌமத்தீன், இறைவா கியாமத் நாள்ல என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாகன்னு அவர் சொன்னதே கிடையாது. ஏன் சொல்லல? கியாமத்துன்னு ஒண்ணு இருக்குன்னு அவருக்கு என்ன செய்யல? அவர் நம்பிக்கை கொடுக்க. மறுமையெல்லாம் கிடையாது, நம்ம மௌத்தாயிட்டா என்ன செஞ்சிடுவோம், மண்ணோட மண்ணா மக்கி போறதுதான், மறுமை வாழ்க்கை ஒண்ணு கிடையாதுன்னு அவர் இருந்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த கேள்வி ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இணை வைப்பு கலந்து விட்டால் எந்த நன்மையும் என்ன செய்யாது? பயனளிக்காது. இணை வைப்பு எவ்வளவு பேராபத்து என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்து எடுத்து காட்டுகிறது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஹதீஸை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்றாங்க, ஆயிஷா அங்க இருக்கிறாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் விரும்புகிறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறானோ அவனை அல்லாஹ்வும் வெறுக்கிறான் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் மௌத்தா போக விரும்புறாங்களோ அவங்க அல்லாஹ் விரும்புறான், யார் மௌத்தை வெறுக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் வெறுக்கிறான். அப்ப நம்ம எல்லாருமே மௌத்தை வெறுக்கக்கூடிய மக்களாக தானே இருக்கணும். ஏன் நம்ம எப்படி மௌத்தை வெறுக்கிறோம்? நாம ஒரு சுகர் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, எதுக்கு நாம சாப்பாட்டையும் டைட் பண்றோம்? சீனியா திங்க வேண்டியான ஏன் சாப்பாட்டை கண்ட்ரோல் ஏன் பண்றோம்? நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். எதுக்கு டெய்லி வாக்கிங் போறோம்? ஆரோக்கியமா இருக்கணும். எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சம்பாதிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும், உயிரோட இருக்க முடியும். அப்போ அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு என்ன சொல்லுது? யாரு மௌத்தை வெறுக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ்வை சந்திக்கிறன்னா மௌத்தா வரும். மௌத்தானதும் யாரை சந்திக்க முடியும்? அல்லாஹ்வை சந்திக்க முடியும். யார் அல்லாஹ்வை சந்திக்கிறது வெறுக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அற்புதமா கேட்கிறான், யா நபி அல்லாஹ் கராஹியத்துல் மௌத், இது மௌத்தை வெறுக்கிறதா? நீங்க சொல்றீங்களே இது மௌத்தை வெறுக்கிறதா? நம்ம எல்லாருமே ஃபகுல்லுனா நக்ரஹுல் மௌத்த, நம்ம எல்லாருமே மௌத்தா போக கூடாதுன்னு விரும்புறோம். இந்த உலகத்துல இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட போய் கேளுங்களேன், ஒரு ஃபர்ஸ்ட் மனுஷன் என்ன பேசுவான்? நான் என் பிள்ளைங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ற வரைக்கும் ஹயாத்தா இருந்தா போதும்மா, சரி பிள்ளைக்கு செட்டில்மெண்ட் ஆயிடும், நல்ல எல்லாருமே தனித்தனி வந்துடும். அப்போ என்ன நினைப்பான் தெரியுமா? என் பேரன் பிள்ளைகளுக்குள்ள நான் நல்ல வசதி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டா வச்சுக்கிடுங்க, அதோட எனக்கு போதும்மா. ஒரு பேச்சுக்கு அது வரைக்கும் ஒரு ஆளுக்கெல்லாம் ஹயாத்தை கொடுத்தா வச்சுக்கிடுங்க. அதுக்கு ஒரு மனுஷன் என்ன நினைப்பான் தெரியுமா? என் பூட்டன் மார்களுக்குலாம் என்ன செய்யணும், நான் நல்லபடியா கொண்டு வர்ற வரைக்கும் பூட்டனை பார்த்துதான் நல்லா இருக்குமே. யாருதான் உலகத்துல மௌத்தாகிறதுக்கு ஆசைப்படுவாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனை தாங்க முடியாம வந்தாதான் சீக்கிரம் செத்து போனா எல்லாருக்கும் மனுஷன் நினைப்பானே தவிர இந்த உலகத்துல ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் செய்ய மாட்டான், சாகுன்னு விரும்ப மாட்டான். அப்போ ஆயிஷா அதேதான் கேட்கிறாங்க, ஃபகுல்லுனா நக்ரஹுல் மௌத், நாம் எல்லோருமே ரசூலுல்லாஹ் சேர்த்துக்கிறாங்க, நாம் எல்லோருமே மௌத் என்ன செய்யறோம்? வெறுக்கத்தானே செய்யறாங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவை லைஸ கதாலிக், அப்படி கிடையாது. அல்லாஹ்வை சந்திக்கிறது விரும்புறது, அல்லாஹ்வை சந்திக்கிறது வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? வலாக்கின்னல் மூமின இதா புஷ்ஷிர பிரஹ்மத்தில்லாஹ், நம்முடைய உயிர் தொண்டைக்குழி அடைஞ்சின்னு வச்சுக்கிடுங்க. தொண்டைக்குழி அடையிறதுக்கு என்ன நிலைமை சொல்லுவாங்க? கர்கராவுடைய நிலைமை. வாங்க, டைம் ஆயிடுச்சா? வாங்க சொல்லுங்க, சொல்லி 5 நிமிஷத்துல முடிச்சோம். அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புறது, அல்லாஹ்வை சந்திக்கிறத வெறுக்கிறதுனா எப்போ நடக்கும்னு சொன்னோம்னா, கண்டிப்பா நாம என்னத்தை மௌத்தை வெறுத்தாலும் நமக்கு என்ன செய்ய போகுது? மரணம் வரத்தான் போகுது. அல்ல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம என்னத்தான் வாக்கிங் போனாலும் சரி, என்னத்தான் கண்ட்ரோலாக சாப்பிட்டாலும் சரி, அதுக்குன்னு கண்ட்ரோல் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு நாள் நமக்கு அல்லாஹ் என்ன தவணையை விதிச்சிருக்கிறானோ அந்த தவணை வரும்போது நம்ம என்ன செய்ய போறோம்? மௌத்தா தான் ஆக போறோம். அது மாற்று கருத்து இல்லை. குல்லு நஃப்ஸின் தாயகத்துல் மௌத், எல்லா உயிர்களும் என்ன செஞ்சாகணும்? மௌத்தை சந்திச்சு தான் ஆகணுங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ ஒரு மூமின் ஒரு மனுஷன் அவனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது, உயிர் தொண்டைக்குழி அடையும் போது என்ன நடக்கும்? உயிர் காலில் இருந்து என்ன செய்யப்படும்? எடுக்கப்படும். காலில் இருந்து எடுக்கப்படும் போது நம்ம உயிர் முட்டுக்காலுக்கு வந்தா கூட நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்கலாம், பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசலாம், இடுப்புக்கு வந்தா கூட பார்க்கலாம், இங்க வந்தா கூட பார்க்கலாம். ஆனா உயிர் தொண்டைக்குழி அடைஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம பார்வைக்கு யார் தெரிய மாட்டாங்கன்னா உலகத்துல உள்ளவங்க தெரிய மாட்டாங்க. மலக்கு மகள் என்ன செஞ்சிருவாங்க? தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு மலக்கு மகள் தெரிஞ்ச வந்தாலே, மலக்கு மகள் நல்லவங்களோட உயிரை வாங்குறதுக்கு அவங்க ஒரு சூரியனை போன்று பிரகாசமான முகத்தோட வருவாங்க.
சொர்க்கத்தில் உள்ள நறுமணங்களை கொண்டு வருவாங்க. சொர்க்கத்தில் உள்ள நறுமண துணிகளை என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. மலக்குமார்கள் அவனுக்கு சொல்வாங்க, யா ஐயத்துஹ நஃப்ஸு தய்யிபா, பரிசுத்தமான ஆத்மாவே, உஹ்ருஜி இலா இலா ரிதுவானில்லாஹ் வ மக்ஃபிரத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி நீ வெளியேறும்பாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்காத, இன்னல்லதீன காது ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, எவர்கள் எங்களுடைய ரப்பு அல்லான்னு சொல்லி மௌத்தாவர வரைக்கும் அந்த கொள்கையில உறுதியாக இருந்தாங்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவங்க மேல மலக்குமார்கள் இறங்குவாங்களாம் நம்ம மௌத்தாவக்கூடிய நேரத்துல. இப்பவும் உலகத்து வாழ்க்கையும் இறங்குவாங்க, நமக்கு அதை அறிய முடியாது. ஆனா மௌத்துல மலக்குமார்கள் இறங்க நம்ம கண்ணால பார்ப்போம். மலக்குமார்கள் இறங்கி சொல்லுவாங்க, அல்லாஹ் தஹாஃபு, நீங்க பயப்படாதீங்க, வலா தஹஸனு, நீங்க கவலைப்படாதீங்க, வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் உங்களுக்கு பாதுகாவலர்களாக இருந்தோம். வஃபில் ஆஹிரா, மறுமையில் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், பாதுகாவலர்களாக இருப்போம். வலக்கும் ஃபியா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், அந்த சொர்க்கத்துல உங்களுடைய உள்ளங்கள் விரும்பக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். வலக்கும் ஃபியா மா தத்தஊன், அங்க நீங்க எதையெல்லாம் வேண்டுகிறீர்களோ அது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். நுஸுலம் மின் கஃபூருர் ரஹீம், இதை மிக்க மன்னிப்பவன் கருணையாளன் அல்லாஹ்வுடைய விருந்து அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் நற்செய்தி சொல்வாங்க. இந்த நற்செய்தி எப்போ சொல்லுவாங்கன்னா, நாம் இந்த உலகத்தை நல்லவங்களா வாழ்ந்து நமக்கு விதிக்கப்பட்ட மரணத்தை அடைந்து உயிர் தொண்டை குழி அடையும் போது யார் நம்ம கண்ணுக்கு யார் தெரிவாங்க, மலக்குமார்கள் தெரிவாங்க. உயிரை வாங்க வரக்கூடிய மலக்குமார்கள் தெரிவாங்க. அவங்க நமக்கு நற்செய்தி சொல்வாங்க. அந்த நற்செய்தியை கேட்டவுடனே இங்க நம்ம மௌத்தா போறோம்னு சொன்னாலும் நம்ம மேல பாசம் இருந்தா நம்ம புள்ள மனைவி எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், சந்தோஷப்படுவோம். அப்படியா, சொர்க்கமா, சீக்கிரம் நான் போகணும் அப்படின்னு என்ன செய்வான், அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுவான். எப்ப ஆசைப்படுவான், அந்த உயிர் தொண்டக்குழி அடைஞ்சு மலக்குமால பாப்பான் பாருங்க, அப்ப ஆசைப்படுவான். அந்த உயிர் தொண்டக்குழி அடைஞ்சவன கெட்டவனா இருந்தான்னு வச்சுக்கிடுங்க, மலக்குமார்கள் பயங்கரமான தோற்றத்துல வருவாங்க. நரகத்துடைய கஃன் துணியை கொண்டு வருவாங்க, நரகத்துடைய துர்நாற்றம் பிடிச்ச அந்த விஷயங்களை கொண்டு வருவாங்க. அப்போ சொல்லுவாங்களா, யா ஐயத்துஹ நஃப்ஸுல் ஹபீஸா, கேடு கெட்ட ஆத்மாவே, உஹ்ருஜி இலா சஹதி மினல்லாஹி வ கலபிஹி, அல்லாஹ்வுடைய வெறுப்பை நோக்கியும் அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கியும் வெளியேறும். அவனுடைய ரூஹ் என்ன செய்யணும்னு சொன்னோம்னா அப்படியே உடம்புக்குள்ள ஓடும். மௌத்தா போன்னு அவன் நினைக்க மாட்டான். மலக்குமார் கையில போய் மாட்டிட்டா எங்க போய் சேர்ந்துருவோம், அல்லாஹ்வுடைய கோபத்துல போய் சேர்ந்துருவாங்க. அவன் சாவரத்தை வெறுப்பான். வெறுத்தா என்ன செய்ய முடியும், குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, கால ரப்பிர்ஜூனி அப்படிம்பா, இறைவா என்னை திருப்பி அனுப்பும்பா. கல்லா இன்னஹா ஹுவ கலிமத்துன் காயிலுஹா, அது அவன் சொல்லக்கூடிய வெறும் வெற்று வார்த்தை. ஒரு பேச்சுக்கு திரும்ப உலகத்துக்கு அனுப்புனா கூட அவன் என்ன செய்வான், பழைய மாதிரி தான் என்ன செய்வான், இருப்பான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிர் தொண்டக்குழி அடைஞ்சவன மலக்குமார்கள் நற்செய்தி சொல்லும் போது சிலர் மௌத்த சீக்கிரம் மௌத்தாய் நம்ம என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு போன ஆசைப்படுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, மௌத்த வெறுப்பாங்க. அப்ப அது நபியா சொல்றாங்க, அதனுடைய விளக்கம் என்ன, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ்வை சந்திப்பதை யார் விரும்புகிறானோ அவனை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். இது எந்த நிலையில உள்ளது, உயிர் தொண்டை குழியை அடையும் போது மலக்குமார்கள் நற்செய்தி சொல்லும் போது ஒரு மூமின் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவான். இது மூமின்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஒமன் கரிய லிகா அல்லாஹி கரியல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, நாம் இந்த உலகத்துல மௌத்தாயிடக்கூடாது என்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஆரோக்கிய வழிமுறை அல்ல. நாம மௌத்து வரும்போது உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது மலக்குமார்கள் நம்மை அடித்து தீயவர்களை அடித்து அந்த உயிரை எடுக்கும் பொழுது அவங்க அல்லாஹ்வை சந்திக்கிறது வெறுப்பாங்க. ஏன் வெறுப்பாங்க, அவன் காஃபிரா வாழ்ந்துட்டான், அவன் முஷ்ரிக்கா வாழ்ந்துட்டான், அவன் பாவியா வாழ்ந்து விட்டான். மலக்குமார்கள் அடிச்சு உயிரை பறிக்கிறாங்க, அதுவே பயங்கரமான வேதனை. அதுக்கு பிறகு நம்ம மௌத் ஆயிட்டோம்னா அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்யணும், மிக பயங்கரமான வேதனையை சந்திக்கணும்னு சொல்லி அவன் மௌத்தை வெறுப்பான். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை சந்திப்பதை வெறுக்கின்றான் அப்படின்னு சொல்லி நபியானா சொல்லி காட்டுறான். அதை நபியானா விளக்குறாங்க. இன்னல் வலாக்கின்னல் மூமின், ஒரு மூமின் என்பவன் இதா புஷ்ஷிர பி ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் ரிதுவானிஹி, அவனுடைய பொருத்தத்தை கொண்டும் ஜன்னத்திஹி, அவனுடைய சொர்க்கத்தை கொண்டும் நற்செய்தி சொல்லப்படும் போது, அந்த மலக்குமார்கள் நற்செய்தி சொல்லும் போது அஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதை அவன் விரும்புவான். ஃபஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை விரும்புகிறான். வ இன்னல் காஃபிர, ஒரு காஃபிரானவன் இதா புஷ்ஷிர பி அதாபில்லாஹ் வ சஹத்திஹி, அல்லாஹ்வுடைய வேதனையை கொண்டும் அவனுடைய வெறுப்பை கொண்டும் அவனுக்கு நற்செய்தி சொல்லப்படும் போது அது அவனுக்கு அது கேலியா சொல்றது. நீ இதை நல்ல அனுபவிச்சு பார்ப்பான்.
அப்போ அவன் நற்செய்தி சொல்லப்படும் போது கரிஹ லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதை அவன் வெறுக்கிறான். வ கரிஹல்லாஹு லிகாஹு, அல்லாஹ் அவனை சந்திப்பதை என்ன செய்கின்றான், வெறுக்கின்றான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த கேள்விகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்தக்கூடிய கேள்விகள், நமக்கு பல்வேறு விளக்கங்களை தரக்கூடிய கேள்விகள், முரண்பாட்டை களையக்கூடிய கேள்விகள். இதை நாம ஒரு பெரிய தொடராகவே என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒவ்வொரு கேள்வியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. என்றாலும் நாம் அதில் ஒரு சில ஹதீஸ்களை இன்றைய அமர்வில் நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மார்க்கத்திலிருந்து எதை தெரிந்து கொண்டோமோ அதை சரியாக புரிந்து பின்பற்றி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.